அக்கா, எங்க அக்காவுக்கு 15 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை. நானும் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் சிலை வாங்கி கொடுத்தேன். பட் இன்னும் குழந்தை இல்லை. என்ன பண்றதுன்னு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. நீங்க எப்படி தவழ்ற கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. நேற்று திருவோணம் வியாழக்கிழமை நான் பூஜை பண்ணியிருந்தேன் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் நான் பூஜை பண்றதுக்கு முன்னாடியே எனக்காக ஒரு விஷயத்த அனுப்பிச்சு வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, பிரபஞ்சத்து கூட எப்படி நீங்க கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படிதான் நான் கனெக்ட் ஆகிறேன். ஒரு சின்ன விஷயத்த நான் பிரபஞ்சம் எனக்கு செஞ்சதான் நான் நினைக்கிறேன். அதனால தொடர்ந்து எனக்கு நல்லதா நினைக்கிற மாதிரி, நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சீம்பால் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டாஃப் எங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொடுத்துருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா பையில நான் காமிச்சது மாதிரி ஸ்ரீராம் அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்லாம பெருமாளுடைய அந்த முகம் இருந்தது. ஒரு திருவோணத்தன்னைக்கு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த கிருஷ்ண பகவானே நமக்கு அமுச்சு வச்ச மாதிரி தான் நினைப்பீங்க. சீம்பால் யாருக்கு தான் பிடிக்காது? எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்காக எனக்காக அமுச்சு வச்ச அந்த சீம்பாலை கிருஷ்ணருக்காக நான் பாத்தீங்கன்னா பால் பாயசம் பண்ணி நேற்று திருவோண விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்படி இந்த தவழ்ற கிருஷ்ணன் எங்க வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா, நாங்க குழந்தை பாக்கியத்துக்காக எல்லா கோவிலுக்கும் செல்லும் போது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை வச்சு வழிபாடு செய்யணும், அதுவும் தவழ்ற கிருஷ்ணனா இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிருஷ்ணர் என் பையன் வர்றதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு குழந்தையா வந்தது இந்த கிருஷ்ண பரமாத்மா தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் யோகி எங்களுக்கு கிடைச்சாங்க. அவங்களுக்கு நான் எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்க எல்லாருமே பட்சணம்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் நாங்களும் ஆரம்பத்துல பண்ணோம். அப்பெல்லாம் அபிஷேகம் ஆராதனை எனக்கு தெரியாது. அதை பத்தி எல்லாம் ஆரம்பத்துல நான் சொல்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்றேன். அப்ப எனக்கு தெரியாது பெருசா. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, அவங்க வந்ததுக்கு அப்புறம் அது கிடைக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய நன்றி சொல்லணும். அந்த நன்றியை நம்ம மறக்கவே கூடாது கடைசி வரைக்கும். அதுதான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமே. நன்றி மறக்காம நம்ம இருந்தோம், நன்றியோட இருந்தோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு அதிக அளவு செய்யும். அப்ப கோமாதா சிலைக்கு நான் அபிஷேகம் பண்ணாம இருந்தேன் இல்லையா. திருவோணம் அப்படின்னாலே கிருஷ்ணருக்கு உகந்தது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பசுவும் கண்ணுக்குட்டியும். ஏன்னா ஆணிரை கூட்டங்களை மேய்ப்பவர். ஆணிரைனா அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களே. அதனால அந்த ஒரு அழகிய குட்டி கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்ச அந்த கோமாதாவுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பாத்தீங்கன்னா நேற்று அவங்களோட சேர்த்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நான் மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர், பால், தயிர் இதுல பண்ணலாம். நேற்று என்கிட்ட பசும்பால் இல்லை, நான் காய்ச்சிட்டேன். அதனால தயிர்ல பண்ணேன். தயிரால நம்ம எந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் புத்திர பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். நான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்மன் கோவிலா இருக்கட்டும், நாகமணி அம்மன் கோவிலா இருக்கட்டும், யோகி வர்றதுக்கு முன்னாடி, என் பையன் பறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தயிர் அபிஷேகத்துக்கு நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி இன்னமும் அந்த ஞாபகார்த்தமா இன்னமும் அந்த நன்றியோட நான் செய்யறது அது பழக்கமாவே எனக்கு ஆயிடுச்சு. இவ்வளவு பூஜைகள்லாம் பண்றதுக்கு முக்கிய காரணம் எனக்கு குழந்தை பேரு கொஞ்சம் லேட்டா கிடைச்சனாலதான் எனக்கு இவ்வளவு பக்தியே வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிரபஞ்சம் ஒரு காரணத்தையும் ஒரு காரியத்தையும் கண்டிப்பா வச்சிருக்கோம். ஸோ எனக்கு அப்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாத சமயத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடக்கும், இது மூலமா எனக்கு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் நடந்துச்சு. அதனால நான் ரொம்ப நம்பிட்டேன். நம்பாம இருந்து சுத்தமா நம்பல அப்படின்னா சுத்தமா நம்பாம இருக்கணும். இந்த அரை நம்பிக்கை பாதி நம்பிக்கைலாம் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. இப்ப முழுசா நம்பிட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் என்னோட 2வது குழந்தை கருவிலே கலைஞ்சப்ப கூட எனக்கு கடவுளுக்கு நான் நன்றி தான் சொன்னேன். இந்த குழந்தை வேற எங்கேயாவது ஒரு தாய்க்கு மகனாவோ மகளாவோ பிறக்கும் அப்படின்னு தான் நான் ஆஸ்பத்திரியில கண்ணீர் மல்க என் கணவர்கிட்ட நான் சொன்னது. ஸோ அந்த மாதிரி இந்த குட்டி கிருஷ்ணர் கண்டிப்பா உங்களுக்கும் அந்த உங்க அக்காவுக்கும் சரி சகோதரி கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவங்களுக்கு நல்ல பதிலா சொல்லுங்க. நான் கிருஷ்ணர் வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா இன்னும் நடக்கல, என்ன பண்றது அப்படின்னு. 15 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு நாட்கள் இல்லையா. அந்த வேதனை எனக்கு 1.5 வருஷம் இல்லாத போய் லேட்டா ஆன போய் எனக்கு அந்த வேதனை தாங்க முடியல. அப்ப 15 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலம். அந்த காலத்தை அவங்க கடந்து வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த கிருஷ்ண பகவான் கண்டிப்பா அந்த சகோதரிக்கு நல்லபடியா குழந்தை பேரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில அந்த விநாயகர் பெருமான்ட்டே நான் நல்லபடியா வேண்டிக்கிறேன் அவங்களுக்காக. இப்படிதான் அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் பண்ணுவேன். பூக்கள் வச்சிருவேன், துளசி வைப்பேன். ஸோ இப்படிதான் பண்ணுவேன். நேற்று பால் பாயசம் கிருஷ்ணருக்கும் கோமாதாவுக்கு பழங்களும் நெய்வேத்தியமா வச்சேன். ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது.
நேற்று வந்து என்னால் லட்சுமி குபேர பூஜை பண்ண முடியல. அதனால வந்து நான் வெள்ளிக்கிழமை காலையில தான் பண்ணேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால என்னால் பண்ண முடியல. அதனால மதியம் உச்சி காலத்துல தான் திருவோண நட்சத்திரத்தப்ப நான் வந்து கிருஷ்ணருக்கும் கோமாதாவுக்கும் வந்து பூஜை பண்ணேன். அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க, இவ்வளவு பண்ணியும் நடக்கல அப்படிங்கும் போது எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து இறைவன் வந்து எங்க இருப்பார் அப்படின்னா, எங்கெல்லாம் அன்பு நிறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் இருப்பாரு. கண்டிப்பா இந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க, இல்ல ஆதரவற்ற பிள்ளைங்க வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆசிரமத்துல இருக்க பிள்ளைகள்கிட்ட நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்களால முடிஞ்ச உணவோ உடையோ இல்ல வந்து நோட் புக்கோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து, இல்ல இனிப்புகளோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துங்க. அவங்க பிரேயர்ல உங்களுடைய வேண்டுதலை வைக்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நடக்கும். ஏன்னா அந்த குழந்தைங்க எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான். இறைவனும் அப்படித்தானே, அன்பு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க கோவிலுக்கு செய்யறத விட அந்த ஆசிரமத்துல போய் நீங்க வந்து உங்களுடைய கர்மாக்களை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நினைச்சு அந்த இல்லாதப்பட்ட பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க வந்து செய்யுங்க. உங்க வீட்லயும் அந்த குழந்தை வடிவத்துல ஏதாவது ஒரு குழந்தை வந்து அதனுடைய மனசார வேண்ட அந்த சக்தியின் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை பேர் பிறக்கும் அப்படின்னு சொல்லி திடீர்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அது நானா சொன்னதா நினைக்கல, அந்த கிருஷ்ணனே வந்து சொன்ன மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கோவிலுக்கு போங்க, இந்த அபிஷேகம் பண்ணுங்க அப்படிதான் நம்ம வாயில வந்திருக்கு. ஆனா வந்து நேற்று அந்த அவங்க சொல்லும் போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆசிரமத்துக்கு போய் குழந்தைகளுக்கு ஏதாவது உங்க அக்காவால முடிஞ்சது, உங்களால முடிஞ்சது நீங்க மாசத்துக்கு ஒரு முறை வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். வேண்டிக்கிட்டு இருக்கும் போதே சமயபுரம் மாரியம்மன் இருந்து பூ வந்து மல்லிகை பூ வந்து விழுந்துச்சு நேற்று திருவோணத்தப்ப. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடவுள் வந்து நம்ம கூடவே இருக்காரு. 21 நாள் பூஜை பண்ணல, நெய்வேதியம் வைக்கல, தண்ணி கூட வைக்கல, கதையே திறக்கல அப்படின்னாலும் எப்பவுமே நம்ம பூஜை அறையில ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. நீ பூஜை பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, நீ என்ன நினைக்கிறீல்ல அதுக்காகவே நான் உனக்கு எல்லாம் செய்வேன் அப்படிங்கிறதான் கடவுள், அதான் வந்து இறைவன். அதனால வந்து நீங்க எவ்வளவுக்கு அளவு இறைநாமத்தை சொல்லிட்டு இறைவனை பத்தியே நினைச்சிட்டுருங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற உங்க ஆள் மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை கண்டிப்பா வந்து நினைவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் தனியா வந்து உங்களுக்கு வீடியோல சொல்றேன் எப்படி பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்ட் ஆகுறது அப்படின்னு. நான் வந்து கனெக்ட் ஆகிறது இப்படிதான். இந்த மாதிரி ஒரு பூ உழுவுறதுங்கிறது நல்லா அந்த நூல்ல நல்லா சொருவி வச்சுட்டேன். அது வந்து சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிக்கும் போதெல்லாம் இல்லை, கரெக்டா தீபாராதனை காமிக்கும் போதுதான் விழுந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இறைவன் வந்து இருக்காரு, நம்ம கூட பேசுறாரு, நம்ம பூஜையை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிருஷ்ணருக்கு வந்து இன்னைக்கு எனக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து புதுசா வாங்கின மாதிரியே இருக்கு, அதை யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு ஆசை, அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போடணும்னு, அதனால நான் போட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய விருப்பத்துக்காக நான் போட்டது. இப்படிதான் வந்து நேற்று திருவோண விரதம், அந்த திருவோண வழிபாட்டுல நான் வந்து கிருஷ்ண வழிபாடு செஞ்சேன். கிருஷ்ணரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுங்க, இல்ல ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க, இல்ல ஸ்ரீராம ஜெயம்னு ஒரே வரியிலேயே சொல்லலாம். அடுத்த நாள் காலையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, நான் சாயங்காலம் தான் வந்து பூஜை பண்ணுவேன். அதனால சுக்கர ஹோரையில நான் வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டேன். சுக்கரஹோரை பூஜை, அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நெய்வேத்தியமா வந்து இன்னைக்கு ஆப்பிள் மட்டும் வச்சிருந்தேன். கன்னி தெய்வத்துக்கு கொய்யாப்பழம் வந்து வச்சுட்டேன். சாயங்காலம் தான் வந்து விநாயகருக்கு பிடித்த அந்த பட்சணங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் சாயங்காலம் தான் வைக்க போறேன். நேற்று தான் அஸ்வின்லேருந்து வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அதை வந்து சாயங்காலம் வந்து பிரசாதமா விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தனியா நேற்றே வந்து எடுத்து வச்சுட்டேன். அது வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோ லாங் வீடியோல நான் ஷேர் பண்றேன். நாளைக்கு அதுவும் இல்லாமல் பஞ்சமி வேற, வாராகி அம்மனுக்கு வரக்கூடிய அந்த நாள், ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவா தரேன். கண்டிப்பா வந்து மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு ஒரு அற்புதமான வரத்தையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் தருவாங்க. அந்த திருவோணத்தன்னைக்கு கிருஷ்ணரை வந்து வழிபாடு செஞ்சு அதே வைப்ரேஷன்லேயே இருந்தனாலே என்னமோ தெரியல, காலையில வந்து பாத்தீங்கன்னா 4:15 முழிப்பு வந்துருச்சு. நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சேன். 6 மணிக்குள்ள பூஜையை முடிச்சுட்டேன். சுக்கர ஹோரையில உட்காந்து என்னோட அந்த வேண்டுதலை வந்து எழுதினேன். ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு நிறைவா இருந்தது. லட்சுமி குபேர பூஜை இந்த எளிமையா தான் பண்ணியிருந்தேன். லட்சுமி குபேர பூஜை போட்டோ வச்சுட்டு ஆப்பிள் வந்து நெய்வேத்தியமா வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி தீபம் வந்து ஏற்றிட்டு அந்த சில்லறை அர்ச்சனை வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எளிமையா வந்து எடுத்து நான் வந்து அர்ச்சனை பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க எப்படி பிரம்மாண்டமா பூஜை பண்ணாலும் சரி, இல்லை எளிமையா பண்ணாலும் சரி, இல்லை பூஜையை என்னால் பண்ண முடியல ஆனா மனசால நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய அந்த நல்ல செய்திகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் கடவுள் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்புங்க. மற்றவங்க சொல்லி நீங்க செய்யறதை விட
கடவுள் என் கூட இருக்காருன்னு நான் எப்ப நம்ப ஆரம்பிச்சனோ அப்பதான் எனக்கு கடவுள் தெரிஞ்சாரு, கடவுள் இருக்கிறத உணர்த்தினாரு. நம்ம வந்து வெளியே எங்கேயும் தேடாம நமக்குள்ள நம்ம தேட ஆரம்பிக்கணும். நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுளோட அந்த இறைவர்களை வந்து பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அது அத்தனையுமே செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இன்ஸ்டியூட் சாவியை வந்து பூஜை அறையில வச்சு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லபடியா ஃபீஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த வருமானத்தை வச்சுதான் நாங்க வந்து பொழப்பு நடத்தணும். பிள்ளைங்க எல்லாமே வந்து வர எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், நல்லபடியா வந்து கத்துக்கிட்டு அந்த கல்வியின் மூலமா அவங்க வளரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து பூஜையை வந்து முடிச்சுட்டேன். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இதுக்கெல்லாம் முழு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வணங்குற குலதெய்வமும் நான் வணங்குற இஷ்ட தெய்வமான நாகமணி தேவி அம்மனுடைய அருள் தான் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா இந்த வார்த்தையை நான் வந்து என்னுடைய மூச்சு இருக்க வரைக்கும் சொல்லணும். நன்றி வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நாகமணி தேவி அம்மன் கோவிலுக்கு போய் காலை மிதிச்சதுக்கு அப்புறம் தான் குலதெய்வத்தோட அருமையே தெரிஞ்சுது. குலதெய்வம் காட்டின வழியில தான் நிறைய கடவுள்களுக்கு நம்ம வந்து பூஜை பண்ண முடிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னுடைய நாகமணி தேவி அம்மன். அந்த கோவிலுக்கும் போகணும். ஏன்னா வந்து தீட்டுனால போக முடியாம இருந்தது. ஸோ நேரமும் ஒத்து வராதனால இன்னும் போகாம இருக்கும். கண்டிப்பா போனா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ சுக்கர ஹோரையில நான் வந்து என்னுடைய சேவிங்ஸை இன்னைக்கு 10 ரூபாய் வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்னைக்கு வந்து வச்சுட்டேன். ஸோ நல்லபடியா வந்து இன்னைக்கு வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணியாச்சு. மேஜிக் பாக்ஸ்ல கணவர்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அன்பையும் ஆசையையும் வந்து பெற்றாச்சு. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்ப நான் காலில் உழுவுறேன் அப்படின்னா எனக்கு கால் வலிச்சா கூட அவர் வந்து காலை பிடிச்சோட தயங்க மாட்டார். ஸோ இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே அந்த அன்பு தானாவே வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப்பும் பண்ணுங்க.